இளவரசன் திரும்பி வரும்போது அந்த வீடே அமைதியாக இருந்தது. அவனும் என்னடா, நாம் செல்லும்போது ஒரே கூச்சலாக இருந்த வீடு இப்போது அமைதியாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான். அவனை நேராக பார்த்த சுதா, நீ கிளம்பலாம் தம்பி, நீ இனிமே இங்கே இருக்க தேவையில்லை. நாங்கள் உங்கள் அம்மா கிட்டவே பேசிட்டோம், அவளே இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிட்டா என்றான். இளவரசனால் அதை நம்பவே இயலவில்லை. நேராக அவன் பார்வை இனியாவிடம் சென்றது. அவள் கண்ணீருடன் தேம்பிக் கொண்டிருந்தாள். அவளின் அந்த நிலையே அதை உண்மை என்று கூறியது. ஆனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அம்மாவா இப்படி சொன்னாங்க? எப்படி? அவங்களே லவ் மேரேஜ் பண்ணவங்க, அதுவும் இல்லாமல் என் கல்யாணத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க, அதுவும் பொண்ணு இனியான்னு அவங்க சந்தோஷம்தான் படணும். ஆனால் இது எப்படி? ஆனால் இவர்கள் அம்மாவிடம் எப்படி பேசினாங்கன்னு தெரியலையே. அது ஒரு புறம் இருக்கட்டும், அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். இப்போது எதற்காகவும் இனியாவை இழக்க முடியாது என்று முடிவு செய்து கொண்டான். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு இப்போ முக்கியம் இல்லை. இவ்வளவு நேரம் எல்லோரும் பெரியவங்களாச்சேன்னு தான் மரியாதை கொடுத்து ஏதும் பேசாமல் இருந்தேன். எப்போ நீங்கள் நான் வெளியே போனதுக்கப்புறம் திருட்டுத்தனமாக எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினீங்களோ, இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு என்னால் இனி மரியாதை கொடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் மாமா இதுக்கு ஒரு முடிவு சொல்லட்டும். இனியாவோட அப்பா அவர்தானே, அவரே சொல்லட்டும் என்றான். எங்கே தன் அண்ணன் அவனுக்கு சாதகமாக ஏதும் கூறி விடுவாரோ என்று பயந்த செல்வி அவரை பேசவே விடவில்லை. இதை பார்த்தியாடா மோகா, உன் அக்கா மகன் பேசுகிறத அப்போவே நாம் அவள் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சோம். இப்போ அவன் மகனை சேர்த்துக்க முடியுமா? இவனை நீயே துரத்தி விடுடா என்றான். அவ்வளவு நேரம் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்த மோகன் எழுந்து நின்றான். ஏன் என் அக்கா பையனுக்கு அந்த உரிமை இல்லையா என்ன? உன் பையனுக்கு இருக்கிற முறை தானே அவனுக்கும் இருக்கு. சித்தப்பா பொண்ணுன்றதால ராஜு அண்ணனுக்கு தங்கச்சி இல்லைன்னு ஆகிடுமா? அது இருக்கட்டும், வேற ஏதோ சொன்னீங்களே, அப்போ அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டா அவளை அப்போ ஒதுக்கி வச்சுட்டோம், அதே மாதிரி இந்த பையனையும் துரத்தணும்னு தானே சொன்னீங்க. சரி, எங்கள் அக்கா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவளும் அப்படியே போயிட்டா. இதோ இன்னைக்கு இந்த பையனை பார்க்குற வரைக்கும் எங்கள் அக்கா எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இதே உன் அக்கா சுதா பொண்ணு ஓடி போயிடுச்சே, அப்போ ஏதோ பெரிய மானஸ்தி மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு ஊருக்கு தெரியாமல் போய் அவளை சந்திச்சுட்டு வரீங்களே, அக்காவும் தங்கச்சியும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அவளை ஒதுக்கியும் வைக்காமல் ஊர் ஏதாச்சும் சொல்லிட்டு போகட்டும், என் புள்ள தான் முக்கியம்னு அதை எல்லாரும் எதிர்க்கவும் சேர்த்துக்கவும் முடியாமல் யாருக்கும் தெரியாமல் போய் பார்க்குறீங்களே, உங்களையெல்லாம் என்ன சொல்கிறது என்றார் மோகன். இந்த புள்ள சொல்கிற மாதிரி அவள் வீட்டில் சொன்னா, நாங்கள் அப்போ இருந்த புத்தியில் அதை ஒத்துக்க முடியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் அக்காவை ஒதுக்கி வைக்கலை, அவள் தான் எங்களை ஒதுக்கி வச்சுட்டா என்றார் கண் கலங்கி. ஏய், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற? திடீர்னு இப்படி மாறிட்டியடா. நான் என்னக்கா சொன்னேன்? இப்போ கூட நீங்கள் சொன்னீங்களே அண்ணங்கிட்ட, உனக்கு ஒன்றுனா நாங்கள் தான் வருவோம், சித்தப்பா பொண்ணு அந்த தங்கச்சியாக வருவான்னு. அதே மாதிரி தானே நாளைக்கு எனக்கு ஒன்றுனா எங்கள் அக்கா தானே வருவா, நீங்களா வருவீங்க என்றார் மோகன். அட என்னப்பா, நீங்களே இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தான் என்ன என்றார் அவர்களின் சித்தப்பா முறை உள்ள மனிதர் கேட்டார். ஏன் சித்தப்பு, உனக்கு இந்த நாட்டாமை பண்ணுறது இன்னும் குறையலையா? இவங்க 2 பேர் கூப்பிட்டாங்கன்னு நீங்கள் எல்லோரும் இப்படி கிளம்பி வந்துட்டீங்களா? எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் யாருன்னா உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு இது வரைக்கும் வந்திருக்கோமா? இல்லை எங்களுக்கு ஏதும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அண்ணன் இந்த ஊரில் இல்லை, அவருக்கு வேணும்னா இங்கே நடக்கிறத பற்றி ஏதும் தெரியாமல் இருக்கும். உங்கள் ஒவ்வொருத்தவரை பற்றியும் நான் எடுத்து விடட்டுமா என்றார் மோகன். அட என்னப்பா, நாங்களா வர்றோம்னு சொன்னோம், இதோ இந்த செல்வியும் சுதாவும் தான் கூப்பிட்டாங்க, ஏதோ நம்ம பிள்ளைங்களாச்சேன்னு வந்தா நீ இப்படி பேசுகிற? அட வாங்கப்பா, நமக்கென்ன, அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கட்டும் என்று ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பினர். அதை பார்த்து கொந்தளித்த செல்வி, என்னைக்கும் இல்லாத பாசம் உனக்கு உங்கள் அக்கா மேலே இன்னைக்கு வந்துடுச்சா? நாங்கள் உன்னை கூப்பிட்டா நீ எங்களையே இப்படி அசிங்கப்படுத்துறியா என்றார் கோபமாக. இதுக்கு மேலே எங்கள் அக்காவை பற்றி ஏதும் பேசாதீங்க சொல்லிட்டேன். உங்கள் அண்ணன் பொண்ணை உங்கள் பையனுக்கு கொடுன்னு கேளுங்க, அதுக்குத்தான் உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்படி இல்லாமல் எங்கள் அக்காவை பற்றி பேசுனீங்கன்னா இங்கே தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் சொல்லிட்டேன் என்றார் மோகன். அவரை கோபமாக முறைத்த அக்கா தங்கைகள் தன் அண்ணனை பார்த்து,
இப்போ முடிவா நீ என்னன்னே சொல்கிற? இங்கே இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் உன் பொண்ணை எங்கே கல்யாணம் பண்ணி கொடுப்ப? அப்படியே நீ வேற யாருக்காச்சும் பண்ணி கொடுத்தாலும் ஊர் தான் என்ன சொல்லும்? ஒழுங்கா என் பையனுக்கு கொடு, ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என்றான். அட, வேற யாருக்காச்சும் ஏன் கொடுக்குறாங்க? அதான் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பையனே இங்கே இருக்கானே, அப்புறம் எதுக்கு வேற பையன் என்றார் மோகன். நீ பேசாதடா, நான் இப்போ எங்கள் அண்ணங்கிட்ட தான் பேசுகிறேன். ஆனால் நீ சொல்கிறது நடக்காது. உங்கள் அக்கா அதான் ராஜி தெளிவாக சொல்லிட்டா. நானே என் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டுற எண்ணத்தில் நான் இல்லைன்னு. போதுமா? இதோட நீ பேசாத. நீ சொல்லுனே, இப்போ கடைசியாக நீ ஒரு முடிவு சொல்லு என்றார் செல்வி. அவரை எரித்து விடுவதைப் போல் பார்த்த ராஜகோபால், சி, நீ இனிமே என்னை அண்ணன்னு கூப்பிடாத. என்ன சொன்ன? உன் பையனுக்கு கட்டி கொடுத்தா ராணி மாதிரி பார்த்துப்பியா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ காட்டினியா? மோகன் சொன்ன மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ண பொண்ணை நீங்கள் திருட்டுத்தனமாக பார்த்துட்டு வருவீங்க. எதுவுமே பண்ணாத என் பொண்ணை நடு வீட்டில் எல்லோரையும் கூட்டி அசிங்கப்படுத்துவியா? உன் பொண்ணாக இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்பியா? எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நீங்களும் எனக்கு என்னென்னவோ பண்ணீங்க. ஆனால் இன்னைக்கு பண்ணீங்க பாரு, எல்லாத்துக்கும் உச்சகட்டமா. போதும், எல்லாம் போதும். என் பொண்ணுக்கு நான் யாரை வேணும்னாலும் கட்டி வைப்பேன். அது ஏன் இஷ்டம். நீங்கள் யார் அதில் தலையிடுறதுக்கு? உங்களை எப்போ தட்டி வைக்கணுமோ அப்போ தட்டி வச்சிருக்கணும். அப்படி பண்ணி இருந்தால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது. போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி 2 பேரும் நிற்காதீங்க என்றார். ஒன்றும் கூற இயலாமல் அங்கிருந்து வெளியேறினார் சுதாவும் செல்வியும். அங்கிருந்து அனைவரையும் பார்த்த மோகன், அண்ணா, இவங்க பேச்சையெல்லாம் நீங்கள் ஒரு பேச்சாக எடுத்துக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும் என்றார். கண்களை மூடி திறந்த ராஜகோபால், ஜோதி, எல்லாத்தையும் எடுத்து வை, நாம கிளம்பலாம் என்றார். அதற்குள் இடைமறித்த மோகன், என்னனே இப்போ போய் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க என்று கேட்டார். இல்லை மோகன், நீயும் தானே இங்கே நடந்ததை பார்த்த. இதுக்கப்புறம் இங்கே இருக்க சொல்றியா? அதுக்கு இல்லை அண்ணே, பசங்களை நம்ம குலதெய்வ பூஜைக்காகத்தான் வர சொல்லி இருக்கீங்க. இப்போ இந்த பிரச்சனையால் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா அதைத்தான் நாளைக்கு இந்த ஊரே பேசும். நமக்கு அது வேண்டாம்னே, நீங்கள் இருங்க. வந்ததுக்கு சாமியை கும்பிட்டுட்டு போங்க. அந்த சாமி உங்களுக்கு நல்ல வழி காட்டும் என்றார். லட்சுமியும் அவர் சொல்கிறதும் சரிதாங்க, நாம் இருந்து நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டே கிளம்பலாம் என்றார். பின்பு மோகன் சூழ்நிலையை சகஜமாக்க அனைவரையும் தன் வீட்டிற்கு அழைத்தார். ஆனால் இப்போது தனிமை மட்டுமே வேண்டும் என்று எண்ணிய ராஜகோபால், நாங்கள் வரல, இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு போ என்றார். அவரும் சரி என்று கிளம்பினார். இளவரசன் மட்டும் அவரிடம் வந்து மண்டி போட்டு அமர்ந்து, நிஜமாவே சாரி மாமா, நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை வாங்கி தரணும்னு நினைக்கல, சாரி மாமா என்றான். அதெல்லாம் இப்போதைக்கு பேச வேண்டாம்ப்பா, நீ மோகன் கூட போயிட்டு வா போ என்று அனுப்பி வைத்தார். அவரின் வீட்டுக்கு சென்றும் மூவரும் யாரிடமும் எதுவும் அவ்வளவாக பேசவில்லை. திரும்பி வரும் வழியில் ஜோதி இளவரசனை காரை நிறுத்த சொன்னார். காரை நிறுத்திவிட்டு என்னவென்று கேட்ட இளவரசனிடம் காரை விட்டு இறங்கி, நீங்கள் பேசுங்க, நான் கொஞ்ச நேரம் வயலெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் 2 பேருக்கும் இப்போ பேச வேண்டி இருக்கும் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இளவரசனுக்கு இனியாவே எப்படி பேச செய்வது என்றே தெரியவில்லை. தான் இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்று அவன் மனம் உறுத்தி கொண்டே இருந்தது. அதனால் இனியாவிடம் ஏதும் பேச இயலாமல் கண்ணை மூடி அமர்ந்து விட்டான். பின் சீட்டில் இருந்து இறங்கி முன் வந்து அமர்ந்த இனியா இளவரசனின் கையை பிடித்து கொண்டு அவன் தோள் மீது சாய்ந்து இலா என்று கூறிக்கொண்டே தேம்பினான். அவள் அழுகையை தாங்காமல், சாரி இனியா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஆனால் நான் எதையும் வேணுமுனே பண்ணலடா, ஐ ஆம் ரியலி சாரி, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்றான். அவள் இன்னும் தன் அழுகையை நிறுத்தாமல், என்ன இலா நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க, நீங்க எதுக்கும் ரீசன் இல்லை, அத்தை தான் எல்லாத்தையும் பெருசாக்கிட்டாங்க என்றான். இல்லை இனியா, நீ எது சொன்னாலும் தப்பு என் மேலே தான். இல்லை இலா, அந்த சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, இன் வென்ட் ராங், நான் அதை ஒத்துக்கிறேன். பட் என்னன்னே தெரியாமல் அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு யோசிக்காமல் எனக்கு என்னவோன்னு நினச்சி என்கிட்ட வந்து என்னடா என்னாச்சுன்னு நீங்கள் கேட்டீங்களே, அந்த செகண்டில் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அஃபெக்ஷன் ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணீங்களா? அப்போ உங்கள் ஃபேஸில் தெரிஞ்ச அந்த அக்கறை, அந்த ரியாக்ஷன் எதுவுமே என்னால் மறக்க முடியாது. அதனால தான் என்னாலையும் அதிலிருந்து சடனாக வெளியே வந்து எதுவும் சொல்ல முடியல. பட் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் தாண்டி நான் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன் என்றால் கண்ணீர் கண்ணீரோடு. ஐ லவ் யூ இலா, ஐ லவ் யூ வெரி மச். இளவரசனுக்கு பேச்சே வரவில்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனையாக ஆனதால் அவனாலேயே அவனை மன்னிக்க இயலவில்லை.
இவள் கோபப்படுவாள், திட்டுவாள் என்று எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறாக பேசுகிறாள். அதுவும் தான் ஐ லவ் யூ என்று கூறியதற்கு அதை ஃபீல் பண்ணாமல் சொல்ல மாட்டேன்னு சொன்னவ இப்போ இந்த பிரச்சனைக்கு இடையில் ஐ லவ் யூன்னு சொல்கிறான். இனியாவே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் இளவரசன். மனதில் இத்தனையும் ஓடியதை தவிர அவனால் வாய் திறந்து ஏதும் பேச இயலவில்லை. அவனையே பார்த்து கொண்டிருந்த இனியா, என்ன இலா, நான் சொன்னதுக்கு ஃபார்முலா ரிப்ளை பண்ண மாட்டீங்களா என்றான். இளவரசன் அவளை தோளோடு அணைத்து கொண்டு ஐ லவ் யூ டூடா என்றான். அவன் மனம் நிறைந்திருந்தது. இது ஒன்றே போதும், இனி எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்று எண்ணினான். ஆனால் இன்று தானே வந்து ஐ லவ் யூ என்று கூறியவளே எல்லாவற்றிற்கும் பிரச்சனையாக நிற்பாள் என்று அவன் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை.